திருட்டு மொழி முழிக்கிற கம்முனேங்கிற ஊமை மாதிரி எது கட்டாலும் பேர் மங்குனி பேர் இருக்கிறான் அவங்கிட்டு கம்முனேங்கிற மாதிரி இருந்தாங்கல்ல அந்த மாதிரி திமுக இருந்துவிட்டு இப்போ ஓட்டர் 2 அயன் பாக்ஸ் 1 ஓட்டர் 2 அயன் பாக்ஸ் 1 தேடுறாங்க. உன் தோல்விக்கு என்ன காரணம்? நீ தான் காரணம், உங்க கவர்மெண்ட் தான் காரணம். இதுக்கு வந்து ஆய்வு பண்ணணுமா? நீங்கள் எந்த காரணம் கொண்டு நாங்கள் வந்து பிஜேபியை இல்லை அனுமதிக்க மாட்டோம், ஆர்எஸ்எஸ் அனுமதிக்க மாட்டோம், சங் பரிவார்களை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் ஆர்எஸ்எஸ் பள்ளிக்கு ஃபீடிங் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ அம்பத்தூரில் கூட நாய் வைக்கிறாங்க, அங்கே போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பல்லாவரம் சந்தைங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வாங்கிடலாம். அந்த மாதிரி இதில் ஆக்சுவலாக இது வந்து நாய் பேரம், இது குதிரை பேரம் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னுதாரணம் சாம்சங் கம்பெனி. திமுக அரசு கார்பரேட்டர்களோடு நிற்கிறது. யார் சொன்னது? காம்பரேட்டுகள் என்ற கம்யூனாட்டிகள் சொன்னாங்க. ஆனால் அதில் ஒரு பாயிண்ட்டு, நாங்கள் இன்னமும் திமுக கூட்டணியில் இருக்கோம், ஆனால் ஆதரவு வந்து ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளுக்கு. என்னடா இது கர்மம் முடிச்சோம்? நாங்கள் என்ன தான் தப்பு பண்ணோம்? நாங்கள் என்ன தான் பாவம் பண்ணோம்? என் மீது குற்றமில்லைன்ற மாதிரி சட்டப்படி 12 to 10 புதுசாக எல்லாத்துக்கும் அறிவுறுத்தல், 10 மணிக்குள் கடையை மூடணும். ஆனால் பார்த்துங்க, இதோட ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லவில்லை. கருணாநிதி அவர்கள் இந்த மாதிரிலாம் சீப் பாலிடிக்ஸ்லாம் அவர் பண்ண மாட்டார். அவர் கிரிமினலாக பண்ணுவார், அதை அரசியல் சாணக்கியத்தனம் பண்ணுவார். இந்த அளவுக்கு இறங்கி குஸ்குன்றது என்னவோ போங்க, நம்ம தலையெழுத்து பாருங்க. சரி, இவ்வளோ வருஷம் நீங்கள் ஏமாத்துனீங்களே, உங்கள் ஏமாத்தின நாங்கள் பார்த்துட்டோம். நீங்கள் எப்படிலாம் கலர்லாம் ரீல் சுற்றுறீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டோம். கொஞ்ச நாள் பிஜேபி தான் சுற்றணுமே, ஏன்னா அவங்கள தான் எப்படி தான் கலர்லாம் ரீல் விடுறாங்கன்னு பார்ப்போமே. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பறைய பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போ திமுக மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இளம் ரத்தம் மேலே வந்து பாய்ச்சணும் நம்ம திமுகவில் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாராமா. அது மட்டும் இல்லாமல் உடன்பிறப்பே வா அந்த மாதிரி சில வெப்சைட்ஸ்லாம் வேற ஆரம்பிச்சிருக்காரு. சார், என்னதான் முடிவு பண்ணலான் இருக்கிறாரு? ஒரு விஜய் வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது, ஓட்டர் 2 இருக்கு, அயன் பாஸ் 1 தானே இருக்குது பாஸ் அப்படின்னு ஒரு காமெடி இருக்குது தெரியுமா? அப்படி தான் இப்போ ஸ்டாலின். தோல்வி இவ்வளோ இருக்குது, ஆள் ஒருத்தன் தானே விஜய் அப்படி மாதிரி தான் அது ஞாபகம் வருது. இப்போ உன் தோல்விக்கு என்ன காரணம்? நீ தான் காரணம், உங்கள் கவர்மெண்ட் தான் காரணம். இதுக்கு வந்து ஆய்வு பண்ணணுமா? அதில் வேற நீங்கள் வந்து பேசினா டைப் ஆகிக்கும், அது ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே இருக்குது. பேசணும்னா அது பண்ண டைப் ஆகிக்கும், டைப் பண்ணாலும் டைப் ஆகும். ஆமாம், இது யாரும் கண்டுபிடிக்க முடியாது தான். அந்த அளவுக்கு பாவம் கிறுக்கு சுப்பையான்னுவாங்க. யாராவது ஒருத்தன் ஒரு மாதிரியா இருந்தான்னா ஒரு கிறுக்கு சுப்பையா அப்படின்வாங்க. அந்த மாதிரி உதயநிதி நம்ம ஸ்டாலின் ஆகிட்டுருக்காரு. நம்ம என்ன பண்ணுறது? அதெல்லாம் அவர் வந்து இப்போ தான் ஓட்டர் 2 வச்சுன்னு அயன் பாஸை தேர்ந்துக்கிறாரு. இல்லை, இருந்தாலுமே ஒரு குற்றச்சாட்டு எழுதியே சார், திமுக இருக்கவங்க எல்லாமே ஓல்டு பீஸ் ஆயிட்டாங்க, அவங்கள தூக்கிட்டு புதுசாக தான் வரணும், அப்போ தான் நம்மளை ஜெயிக்க முடியும். ஓல்டு பீஸ் கரெக்டு தான். இப்போ நியூ பீஸ் எல்லாம் உதயநிதி மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? ஓல்டு பீஸாவது கொஞ்சம் தாங்குச்சு, நியூ பீஸ்னு அந்த பொறுத்தன் சொன்னால ஆனே ஆகலன்னு, அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? அதால் சார், அதாவது திமுகவின் கொள்கையில் கொஞ்சம் மாற்றம் வரணும். முதல்ல அப்படியே அவுக்கு மாறி கொட்டிக்கிறாங்கல்ல, அதை கொஞ்சம் நிப்பாட்டணும். ஒரு 10 பேர் இருக்கான்னு வச்சிங்களேன், அதில் ஒரு 2 பேர் 3 பேர் அப்படி இப்படி இருப்பான் சார். 10 பேரும் அப்படி இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி தான் போகிறது? அந்த கதை தான் திமுகவின் கதையாகிவிட்டது. திமுகவில் இப்போ ஊழல்னாலே திமுகனால ஊழல் எல்லாரும் தெரியும். புதுசாக வந்தவனும் அப்படி தாங்கிறான், அங்கேருந்து வந்தவன் இங்கேருந்து வந்தவன் எவன் போனாலும் அந்த மாதிரியான ஊழல்ங்கிறது அது எல்லாருக்குமே தெரியுது சார். நீங்கள் இப்போ நம்ம யார் இவர் விஜயா, ஜோசப் விஜய், முன்னாடிலாம் விஜய்னு சொல்லியிருந்தானோ சார். திடீர்னு பார்த்தா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி வந்தாரோ அதே மாதிரி டகால்ல ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார், மொத்தமாக சிஎம்முக்கு வந்து 20%, அதாவது பட்ஜெட் ஒதுக்குறாங்கல்ல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4024 லட்சம் கோடிகள் தமிழ்நாட்டின் பட்ஜெட்னு அப்ராக்சிமேட்லி சொல்கிறாங்க இல்லையா? அதில் வந்து 20% சிஎம்க்கு. அவர் ஸ்டாலின்னு சொல்கிறார், ஸ்டாலின் அங்கிளுக்கு 20%, அதர் தென் மினிஸ்டர்ஸ்லாம் சேர்த்து ஒரு 10%, மோஸ்ட்டும் 30%. நீங்கள் போடுங்க, ஒரு 4,04,224,25 பேர். நமக்கு அது வாயில் கூட வர மாட்டேங்குது.
4,25,000 கோடியில் 30%னா இட் கம்ஸ் எப்படியும் ஒரு 1,00,000 கோடிக்கு மேலே வந்துடும். அப்போ 1,00,000 கோடி பணத்தை திமுக கொள்ளையடித்திருக்கிறது ஆண்டுதோறும் ஒரு வருஷத்துக்கு. இது பட்ஜெட்டில் மட்டும். அப்புறம் இந்த சரக்கு விற்றுது, சாராயம் விற்றுது, அதை விற்றுது, இதை விற்றுது, அங்கே விற்றுது, இங்கே விற்றுது, காட்டி கொடுத்தது, அப்புறம் சேர்த்து விட்டது, இது எல்லாம் சேர்த்து எவ்வளவு கோடி. அதால் இந்த 30% காசை எனக்கு வேணாம். அந்த 20% வந்து சிஎம்முக்கு போகும் இல்லையா, அது எனக்கு வேணாம். எங்கள் அமைச்சருக்கு ஒரு 10% போகும் இல்லையா, அதுவும் எங்களுக்கு வேணாம். அப்போ இந்த 30% அப்படியே போட்டு மொத்த செலவு திட்டங்களையும் நாங்கள் வந்து மக்களுக்காக செய்வோம்னு சொன்னார்ல. அப்போ கம்முன்னு தானே இருந்தாங்க. ஏய் நான் 20 எடுத்துன்னு தெரியுமா, 30 அப்படின்னு சொல்லலை. இல்லை நான் ஒன்றுமே எடுக்கலை, விஜய் வந்து பொய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதம். திருட்டு மொழி முழிக்கிற கம்முனேங்கிற ஊமை மாதிரி எது கட்டாலும் பேர் மங்குனி பேர் இருக்கிறான், அமைக்கிட்டு கம்முனேங்கிற பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி திமுக இருந்துக்கிட்டு இப்போ திரும்பவும் ஓட்டை 2 அயன் பாக்ஸ் 1, ஓட்டை 2 அயன் பாக்ஸ் 1ன்னு தேடுறாங்க. தான் இது இதனால ஒன்றும் நடத்துறாரு. அதாவது தான் இப்போது நீ எதை வச்சு எங்களை வீழ்த்தினியோ அதை வச்சு நாங்களும் ட்ரை பண்ணுறோம். எப்படி நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை போட்டு எங்களை கவுத்திங்களோ அதே மாதிரி கவுண்டர் நாங்கள் கொடுக்குறோன்னு ஒரு 4 நாளாக ஆரம்பிச்சிட்டாங்க சார். எப்பா இந்த ஃபேஸ்புக் இந்த வாட்ஸ்அப்பை திறக்க முடியல. இந்த பக்கம் ஒன்று ரீல்ஸ் வருது, அதுக்கு அப்படியே இந்த பக்கம் ஒன்று வருது. ஏதோ ஒரு 4-5 போய் தான் சொல்லிட்டு போடுமே சார். புதுசாக தானே வந்துக்கிறாங்க. இந்த புதுசாக கல்யாணம் பண்ணோம், மானே தேனே பொன்மானே அது இதுன்னு அங்கே இங்கே ஈத்து சுற்றுவான்ல, அப்புறம் தானே அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் விஜய் ஆளுங்க செய்கிறாங்கன்னு விட்டு போகலாம். இதுக்கு இவங்க கவுண்டரை கொடுத்து எப்பா ஒரே தலை வலியாகுது சார். அதால் நம்ம தான் இதை சொல்லணும் ஸ்டாலின் அவர்களுக்கு. இங்கே பாரு, யாரும் காரணம் இல்லை, நீனும் உங்கள் ஆளுங்க தான் காரணம்னு நம்ம சொல்லணும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ திருமாவளவன் திடீர்னு ஒரு 2 நாளாக மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அதாவது முதலமைச்சராக என்னை வந்து ஏற்க சொல்லி சொன்னாங்க, ஓகேங்களா, பட் இருந்தாலும் நான் வேணான்ற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா அதிமுக திமுக ஒன்றிணைறது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு சார். சொல்லிட்டாரா? சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொன்னார பார்க்கலையா? ஆமாம் சார். அதாவது தமிழ்நாட்டில் தலித்துகள் வந்து சிஎம்ஏ ஆக முடியாது. அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அதுக்குள்ளே மாறி போச்சான்னா? இல்லை. அதாவது இன்னொன்று கவனிக்கலையா? சீமானும் அண்ணன் சீமானும், அவர் சீமான் இருப்பார், சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள் அப்படின்னு ஏற்கனவே நாங்கள் வந்து சொன்னோம். ஸ்டாண்ட் பை அதில் தான் இருக்கிறோம். ஒன்றும் புரியல. ஸ்டாண்ட் பைனா அதே நிலைப்பாட்டில் இப்போதும் இருக்கிறோம். அப்போது ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள் ஆட்சி அமைப்பதற்கு, அப்போ அதுக்கு ஆர்எஸ்எஸ் ஜனாதிபதி ஆட்சி இருந்துடலாமா? இது என்ன பைபாஸு? என்ன சொல்கிறது? ஒயின் ஷாப்பில் சரக்கு விற்கிறதுக்கு போல தாபாவில் வைக்குதுன்னா அது ஒயின் ஷாப்பில் எடுத்துகிட்டு போட்டுமே. அந்த மாதிரி நானே மறந்துட்டேன். என்ன தான் ஆச்சு இவர்களுக்கு அப்படின்னு இந்த டிவியில் விளம்பரம் வருது இல்லை, அந்த மாதிரி என்ன தான் ஆச்சு திருமாவுக்கு அப்படின்னு கேட்க தோணுது. அதாவது வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டோம், ஆனாலும் அமைச்சரவையில் இடம் வேணும்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. அதுக்குள்ளே இன்னொரு கோஷ்டி, யாரு கொடுத்தாலும் கொடு, அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்காத அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ளேயே. ஏட்டா வாங்கினது 2. நான் என்ன சொல்கிறேன், இப்போது விஜய் அவர்கள் இப்போ இன்றைக்கு வந்து அதிமுக இதெல்லாம் ஒரு அணி வந்திருக்குல்ல, இந்த 2இல் தான் எங்கள் ஆட்சி நடக்குது எப்படி திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க? அவ்வளவு ரோசம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் எந்த காரணம் கொண்டும் நாங்கள் வந்து பிஜேபியை உள்ளே அனுமதிக்க மாட்டோம், ஆர்எஸ்எஸ்ஸை அனுமதிக்க மாட்டோம், சங் பரிவார்களை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறீங்கள, அப்புறம் ஏன் ஆர்எஸ்எஸ் புள்ளிக்கு ஃபீடிங் பண்ணுறீங்க? இது என்ன ஒன்றும் புரியலையே. அப்போது ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு வெறி இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கு ஒரு வெறி 108 ஜெயிச்சிருக்கோம், விடக்கூடாது, இன்னொரு 10 பாயிண்ட் தானே, பல்லாவரம் சந்தைக்கு போனால் நாயை வாங்கி வந்துடலாம்ல என்ன அப்படின்னு. ஏன்னா இப்போ அம்பத்தூரில் கூட நாய் விற்கிறாங்க, அங்கே போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பல்லாவரம் சந்தைக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக வாங்கிடலாம்ல. அந்த மாதிரி இதில் ஆக்சுவலாக இது வந்து நாய் பேரம், இது குதிரை பேரம் இல்லை. குதிரைலாம் கொஞ்சம் காஸ்ட்லி. அப்படி வாங்கி அவங்க ஆட்சி அமைப்பது அவங்களோட இயல்பு சார். ஏன்னா அவங்க கூட நினச்சிருக்கலாம், ஒரு தடவை ஏமாற்றிட்டோம், திரும்பவும் எதனா இவங்களாம் ஏமாறவங்களாம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு கூட விஜய் அவர்கள் தரப்பு அந்த தரப்பு விஜய் நினைக்க மாட்டாருன்னு வச்சிங்களேன். அவருக்கு
இதெல்லாம் தெரியாது. அவரை இயக்குகிற, அவரை உருவாக்குன அந்த டீம் கூட நினச்சிருங்க, இதே ஸ்விங்கில் 108 வருமானு தெரில, திருப்பி நம்ம 108ல் போவோமா என்னன்னு தெரில. அதால் இதை எப்படியோ தக்க வச்சுக்கணும், இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இவ்வளோ செலவு பண்ணிக்கணும். ஒரு இன்வெஸ்டர் எதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்? இப்போது அதானி இப்போ நம்ம வந்து இன்வெஸ்டர் மீட்டிங் போகிறாங்க சார். இப்போ ஒரு தொழிலதிபர் வராருன்னா இந்தியாவை முன்னேற்றணும், தமிழ்நாடு ரொம்ப வீக்காக இருக்குது, அதால் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தொழில் தொடங்கினா வருவார். எல்லா வளங்களும் ஈஸியாக கிடைக்கும், எல்லாம் நம்ம ஆளுங்க தான், 20 10 தான், சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவர்கள் நம்மோடு தான் நிற்பார்கள். எப்படி? ஏன்னா அதுக்கு முன் உதாரணம் சாம்சங் கம்பெனி. திமுக அரசு கார்பரேட்டர்களோடு நிற்கிறது. யார் சொன்னது? கார்பரேட்டுகள் என்ற கம்யூனிட்டிகள் இது சொன்னாங்க. அப்போது இது கார்பரேட் அரசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், லேபருங்கள, நமக்கு இல்லை வந்து லாபம் முக்கியம் அப்படின்னு தானே இங்கே வருவாங்க. அந்த மாதிரி கார்பரேட் முதலாளிகள் இன்வெஸ்ட் பண்ணுறான். என்ன இடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான்? இல்லை தமிழ்நாடு வந்து திமுக வந்து 30% எதை எடுத்துருக்குதா மொத்த தொகையில், நம்ம 1% கூட எடுக்கக்கூடாதுடா, நம்ம காசு வீணானா பரவாயில்லடா அப்படின்னு இவங்க வருவாங்க. ஒரு சீட்டுக்கு 50 சீட்டு 100 சீட்டுன்றாங்க. அதே அப்பேற்பட்ட ஆளுங்க இப்படி வருவாங்களா? அப்போது இவர்கள் பண்ணுவது இந்த நாய் பேரம் சரிதான். ஆனால் நாய் பேர் விற்றுக்குது, இதுங்களுக்கு தான் பிரச்சனையே. இப்போ இவங்க வந்து நன்றி உள்ளது நாயின்னாங்க. ஆனால் அதில் ஒரு பாயிண்ட்டு, நாங்கள் இன்னமும் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் ஆதரவு வந்து ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளுக்கு. என்னடா இது கர்மம் பிடிச்சோம், நாங்கள் என்ன தான் தப்பு பண்ணோம், நாங்கள் என்ன தான் பாவம் பண்ணோம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல. ஆக ஒரு பக்கம் முதல் பெண் அமைச்சர்ன்றான், என்னடா இது, அது என்னத்தையோ மக்கள் கொடுத்த தீர்ப்பை நம்ம வரவேற்கிறோம். சரி, ஒரு புதுசாக இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வராருன்னு வச்சுக்கலாம், ஒரு ஸ்டேஷனுக்கு புரியுற மாதிரி சொல்கிறான். வந்த உடனே லட்டியை சொல்லிட்டுவார், அதை பீராய்வார், இதை பீராய்வார், எந்த பிராத்தல் அவசுக்குதா, எங்கடா பார் இல்லீகல் பார் இருக்குது, அதுக்குது இதுக்குது, ஒயின் ஷாப்பில் போய் ஊயின்னுவார், மூடுறான்னுவார், 10 மணிக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணிட்டா டாய்ட் பூட்டு ஒரு 10 நாளைக்கு. இந்த ஹெச்எஸ்ல இருக்கிறவன், போனவன், வந்தவன், எட்டி பார்த்தவன், சும்மா நின்றுன்னு அப்படி லுங்கி கட்டியிருந்தவன், சும்மா மறைச்சி பார்த்தவன், எல்லாரையும் கூட்டாந்து 2 பீரியட் எடுத்தவொடனே, எப்போ இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமான ஒரு பழகுதையா, ஐயோ இப்படியே போனால் நம்ம கதை ஆகாது, கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டருக்கு வேண்டியவங்க, அவர் டிரைவரு இல்லை அவர் வேற எங்கன்னா இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுருப்பார்ல, அங்கே இருக்கிறவங்க யார் பிடிச்சிக்கிச்சு சரி பண்ணுவோன்னு அது அந்த ஒரு வாரம் ஒரு ஜெர்க்கு காட்டுவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் நான் தொலைச்சிருவேன், மோசமானவன் பார்த்துக்க, எல்லாம் ஒழுங்காக இருக்கணும். நான் பொதுவாக புத்தம்புதான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலர் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் இந்த புது ஜோரில் ஏதாவது கொஞ்சம் போல் இப்படி செய்யலான்னு பார்த்தா இவனும் அதுக்குள்ளேயே நாங்கள் வந்து ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், இதால் ஏதாவது ஒரு நல்லதாக விஜய் செய்யலான்னு பார்த்தா கூட நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம், எங்கள் எஜமானர் அவர் ஒரு பக்கம், நீங்கள் வந்து நாங்கள் அவங்க ஆட்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அவர் ஆமாம், அவங்க அப்பாரு அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன், கவனிச்சீங்களா நீங்கள்? தாவேக்கா இல்லையா, விஜய் இல்லையா, ஜோசப் விஜய் இல்லையா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சியில் இருக்கிறார், நான் சொல்கிற டைரக்ஷனில் தான் இந்த ஆட்சி போகுன்றதுக்கு அர்த்தம் தானே. இப்போ அதுக்கு வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாமே, அதே அதுக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றி திரும்ப அங்கேயே வந்து நிற்கிது. இது விஜய் அவர்கள் மறுபரிசீலனை செய்யணும். உண்மையில் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்கள் இப்போ ரிசைன் பண்ணிவிட்டு எல்லாம் திருட்டு பயலாகிறான். நான் என்னத்தையோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நல்லது செய்யலான்னு வந்தேன், பார்த்தா இது ஏகப்பட்ட சிக்கலை உண்டாக்குறானுங்க. கொடுத்தது தான் கொடுத்தீங்க 108, 120 போட்டு ஒரு 128 கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தேர்தல் நாள் நிச்சயமாக அந்த வெற்றி வாய்ப்பை கூட அடையலாம். ஏன்னா இன்னும் நாங்கள் கையை விரிக்கல, எங்கள் கையில் இன்னும் இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் நம்புகிறோம்ல, எங்கள் பசங்க வந்து கவர்மெண்ட்டில் காசு இல்லைன்னா எங்கள் விஜய் என்ன வீட்டில் தான் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்களா, 21 வயதுக்கு கீழே சரக்கு கொடுக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஒயின் ஷாப் போனால் ஒரு வெள்ளை கலரில் போட்டு
போய்க்கிறீங்களா? இல்லை சார், போட்டிருப்பாங்க, நியூஸ் இருக்கு. 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மதுபானம் விற்க தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு ஒரு போர்டை போட்டிருப்பாங்க. புதுசாக சொல்கிறோம். அதை இன்னொரு ஜோக்கு, 10 மணிக்குள் கடையை மூடணும். அதாவது 8 மணிக்கு மூடணும் அப்படின்னா ஃபைன், குட். 2 மணி நேரத்துக்கு குறைச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்தில் 6 மணிக்கோ 7 மணிக்கோ திறந்தாங்க தெரியுமா? ஆமாம், 7 மணிக்கு திறந்தாங்க, நைட்டு வரைக்கும் இருக்கும். அப்புறம் அதை 10 ஆக்கினாங்க, அப்புறம் 12 ஆக்கினாங்க, அப்புறம் 12 to 10ன்னு வச்சாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ ஏற்கனவே அப்படி தானே இருக்குது. ஆனால் அது ரீசனாக இல்லாமல் அது எந்த நேரமும் சில இடங்களில் இருக்குது. சட்டப்படி என் மீது குற்றமில்லைன்ற மாதிரி சட்டப்படி 12 to 10 புதுசாக எல்லாத்துக்கும் அறிவுறுத்தல், 10 மணிக்குள் கடையை மூடணும். சரி, என்னதான் இது? எல்லாரும் இடதுகை ஆள்காட்டு விரலில் தான் மை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் இப்படி இந்த ஆட்சி போகிற போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த படுபாவிங்க தொல்லையால் தான் இந்த மனுஷன் ஒழுங்காக செய்ய மாட்டாரோன்ற எண்ணமும் நமக்கு இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் தானே சார் அடுத்து என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்க முடியும். இவன் அங்கே பிச்சு போனா, இவன் இவ்வளோ கேட்குறான், அவன் அவ்வளோ கேட்குறான், அவன் அத்தனை சோபா செட்டு, இவன் இத்தனை சோபா. ஆமாம் சார். அப்படின்னா அப்புறம் என்ன தான் பண்ணுறது? சோபா கலாச்சாரம் இல்லை சார், சோபா கலாச்சாரம். ஐயோ, நாங்கள் முதல்ல எல்லாம் ஆர்டர் கொடுத்தோம். போன வருஷம் கொடுத்தோம் சார். அவன் ஏதோ 7 போனோம், வரவே இல்லை. இப்போ தான் வந்தான். அந்த நாய் பாரு, கரெக்டாக விஜய் வர்றதுக்கு அப்போ தான் அதை கொடுக்கணுமா? அவன் நினைக்கும் தாவேக்காரன்னு நினைக்கிறேன் அந்த சோபாக்காரன். என்னத்தையோ தெரிஞ்சுக்கின்னு எங்கள் தலைவர்கிட்டே நீங்கள் சோபா வைக்கிறீங்களா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுற மாதிரி கொடுத்துட்டான். இப்போ வேறு அந்த சோப்பாவில் உட்காந்து வேறு படம் போட்டு சோபாக்குது. அப்பா புஷ்பா தாங்களடா சாமி. அதால் சார், அதாவது ஆதரவு கம்யூனிஸ்டுகள் அவர்களே கரப்ட் ஆகிறான். அப்போ மற்றவங்களாம் கரப்ட் ஆகலைன்னா எப்படி? அது நம்ம முத்தரசன் சொன்னார்ல, எங்களுக்கு மட்டுமா காசு கொடுத்தாங்க? 10 கோடி 15 கோடி அதிமுக கொடுத்தாங்க, விசிகா கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க, இவங்களுக்கு கொடுத்தாங்க. பெரிய யோகி இது மாதிரி பேசுகிறேன், உங்களுக்கெல்லாம் ஓட்டு காசு கொடுக்கல அப்படின்னு கேட்காதான் மிச்சம். அதால் இந்த அரசியல் இப்படி தான், இது இப்படி தான். ஏன்னா பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். திரும்பவும் நம்ம நின்னோம்னா நமக்கு ஓட்டு போடுவாங்களான்னு திமுகவுக்கும் ஒரு சந்தேகம். ஏதோ அடிச்சு பிடிச்சி 2ல் வந்துட்டோம். திரும்பவும் நாம் நின்னோம்னா அந்த மனுஷனுக்கு ஒழுங்காக ஒரு ஆதரவு கொடுத்துருக்கலாம். எல்லாம் பாரு, இந்த தடவை ஒருத்தன் கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பூஜ்யமாக்கிடுவாங்கன்ற நினைப்பில் இருந்து ஆதரவை இவங்க தராங்க. அதனால் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு அவன் ஆர்எஸ்எஸ் தான், அவன் பிஜேபி தான். இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் ஜனாதிபதி வந்துடக்கூடாதுல்ல. ஆர்எஸ்எஸ் அப்புறம் கேட்டால் ஆர்எஸ்எஸ் எந்த முகமூடியை அணிந்து வந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். உடம்பா விஜய் முகமூடியை விட்டுட்டீங்க, ஜனாதிபதி முகமூடி போட்டு வரட்டுமே. இப்போ என்ன பிரச்சனை நமக்கு? ஒன்றும் இல்லையா? நான் கூட முன்னாடி சொல்லுவேன், அதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு தேசிய கட்சிங்க வரணுன்னா, சரி இவ்வளோ வருஷம் நீங்கள் ஏமாத்துனீங்களே, உங்கள் ஏமாத்தின நாங்கள் பார்த்துட்டோம். நீங்கள் எப்படிலாம் கலர்களாக ரீல் சுற்றுறீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டோம். கொஞ்ச நாள் பிஜேபி தான் சுற்றணுமே, ஏன் அவங்கள தான் எப்படி தான் கலர்களாக ரீல் விடுறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கு ஒரு பெரிய மாதிரி ஒரு கும்பல் மனோபாவம். எப்படின்னா, ஒரு ராஜா பாலை ஊற்றணுன்னாராம். ஆளுக்கு வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தன் பாலை ஊற்றுங்க. அவன் நினச்சானா எல்லாரும் பால் ஊற்ற போகிறான், நம்ம தண்ணி எத்துமே ஒரு ஜக்கு தண்ணியை ஊற்றினா என்ன ஆகிட போகுது அப்படின்னு நினச்சாராம். அந்த மாதிரி எல்லாரும் நினச்சது வெறும் தண்ணியாக ஊற்றுறானா. அந்த மாதிரி சரி அதுங்க அங்கே போடுறது இங்கே போகுது, நம்ம பிள்ளைங்க குழந்தைங்க குட்டிங்க ஒரு ஓட்டு போட சொல்லுது அப்படின்னு போடுவோம் அப்படின்னு ஆளாளுக்கு ஓட்டை போட்டான். இவன் எவனும் இவனுக்குள்ளே பேசிக்கவே இல்லை. நீ எதுக்கு வர, நான் எதுக்கு போடுறேன் அப்படின்லாம் இல்லை. அவன் பையன் ஒரு ஓட்டு தானேப்பா, அவன் எதாவது குழந்தை சொல்லுது, குட்டி சொல்லுது, பாட்டி புள்ள சொல்லுது, பெத்த புள்ள சொல்லுதுன்னு ஒரு ஓட்டை போட்டாங்கன்னு வச்சிங்களேன். நம்ம என்ன சொல்கிறோம், ஓட்டு போட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி ஆளவில்லைல்ல. இந்த பூனையை கட்டிக்கின்னு சகனம் பார்த்த கதைன்னு வேணும். புள்ள பூச்சி எடுத்து இடுப்பில் கட்டிக்கின்னா முண்டிங்கன்னா இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இப்போ இந்த இந்த இன்னைக்கு நடந்த விஷயங்களே விஜய் பார்வைக்கு போமா தெரில. சரி, யாராவது அதிகாரிகள் பார்த்தான்னு வச்சுக்க, இந்த மாதிரி எங்கள் ஆட்சி தான் நடக்கிறது,
அப்புறம் வந்து எங்கே நலத்திட்டம்னா சின்ன பசங்க பிரச்சாரத்தை வச்சு இவர் வந்து சின்ன பசங்க அடல்ட்டு ஆகாத பசங்களை வச்சுக்கின்னு பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற்றார் அப்படின்னு ஒரு முதல்வர் பேசுகிறார். சுன்னார். அதெல்லாம் போச்சா? அந்த பிள்ளை சொல்லுது டிவிக்குன்னு சொல்லி பண்ணலாமா என்ன கொடைக்கானல்ல இதெல்லாம். ஆனால் பார்த்துங்க, இதோட ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லக்கூடாது. கருணாநிதி அவர்கள் இந்த மாதிரிலாம் சீப் பாலிடிக்ஸ்லாம் அவர் பண்ண மாட்டாருங்க. அவர் கொஞ்சம் கிரிமினலாக பண்ணுவார், அதை அரசியல் சாணக்கியத்தனம் பண்ணுவார். இந்த அளவுக்கு இறங்கி ஸ்குன்றது என்னவோ போங்க. நம்ம தலையெழுத்து பாருங்க, நம்ம தான் ரொம்ப பாவப்பட்டவங்க. ஏன்னா நாம் எம்ஜிஆர் அரசியலை பார்த்துருக்கோம், ஜெயலலிதா அரசியலை பார்த்துருக்கோம், கலைஞர் அரசியலையும் பார்த்துருக்கோம், இந்த கன்றாவி அரசியலையும் பார்த்துருக்கோம், இப்போ ஒரு அரசியலையும் பார்க்குறோம். ரொம்ப பாவப்பட்ட ஜெனரேஷன் தான் நம்ம. ஒன்றுமே தெரியாமல் தான் அது நம்ம இன்ஸ்டாகிராமை பார்த்தோம், அதை பார்த்தோம், இதை பார்த்தோம், ஓட்டு போகிற கூட்டமாக தான் பிரச்சனையே இல்லையா சொல்லிவிடுவேனே. எல்லாம் விஜய் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வர்றாரு மூடியா அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியல. நீங்கள் இவ்வளவு கடன்கள் வாங்கி கொண்டே போகிறாங்கன்னா, நீங்கள் அந்த தொழில் வளர்ச்சி மற்றும் இந்த வரிலாம் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 26% இருக்கணும். ஆனால் நம்ம ஊரில் வந்து 28% போது அதை வச்சு தான் கடன்லாம் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கஜானா காலிலாம் ஒன்றும் இல்லை. இப்போது இந்த தொழில், இந்த உற்பத்தி ஹீல்டு இருக்குல்ல, இந்த உற்பத்தியை 26-40% மாற்றினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் ஒரு தொழில்துறை அமைச்சர் ஒருத்தர் போட்டிருக்காங்க, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவங்க என்னவோ சார் நம்ம தலையெழுத்து, இனியே அந்த மனுஷன் ஏதாவது நல்லது செய்வார்னு பார்த்தோம், ஒன்றும் சேரலை. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதுசாக ஒன்று, அதாவது எந்த வேலை தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, இந்த திருட்டுத்தன வேலை திமுக கரெக்டாக தெரிஞ்சு. இன்றைக்கி இந்த ராஜ்மோகன் ஒருத்தர் திரைத்துறைக்கு போட்டாங்க. ஆமாம். ஒன்று அவர் நான் திரைத்துறையில் அனுபவம் உள்ளவரா, அவரை போய் திரைத்துறைக்கு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள்லாம் வந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் அவர்கிட்ட போய் கேட்கணுமா, ஒரு எஸ்சிக்கிட்ட அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பி விட்றாங்க. போன தடவை சுகாதாரத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் கக்கூஸ் தானே அடைப்பு எடுத்துருந்தாருக்க. கக்கூஸா இந்த ட்ரைனேஜ். ஏன்னா நம்ம சொன்னால் கூட தப்பு இல்லை. ஏன்னா முதலமைச்சர்னா யாரா, பெரிய கும்பா? என் வீட்டில் சாக்கடை அடித்தா குத்துறவர் தான், வந்து க்ளீன் பண்ணுறவர் தான். நல்ல வேலை இந்த ஒரு அரணிக்கிற போட்டு ஒரு பீடியை வலிச்சின்னு வந்து என் வீட்டில் முதல்ல ஒரு சாக்கடை குத்துவார், எப்படி இந்த ராமனுக்கும் சீதைக்கும் சொன்னார்களோ அதை மாதிரி சொல்லாமல் சாக்கடைலாம் கூட நான் அவர் தான் பொறுப்புனாங்களே, அதால் வச்சு சொல்கிறேன். அதால் வந்து அவரை எடுத்துன்னு போய் சுகாதாரத்துறை அமைச்சராக போட்டாங்கல்ல. ஏன் எழிலன்னு ஒருத்தர் டாக்டர், என்னையா அது? அப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இதுனா அது ஆட்டக்கார பிரச்சனை உங்களுக்கு பெரும் பிரச்சனை அப்படிதானே அப்படின்னு இன்னைக்கு வந்து எதிர் பிரச்சாரம் பண்ணுறாங்களாம். ராஜ்மோகனுக்கும் திரைத்துறைக்கும் என்ன ஆகுது? சரி, நீங்கள் தான் திரை குடும்பம், ஒன்று உங்களுக்கு கொடுத்துடலாமா? ஏன்னா உங்கள் ஆளுங்க தானே, உங்கள் ஆட்சி தானே, உதயநிதிக்கு திரைத்துறை கொடுத்துடலாமா? ஒன்றா சொல்லுங்கள். நாம் ஒன்றே எல்லாரும் ஒரு அப்பீலை வந்து விஜய் அவர்கள் வைத்து உதயநிதி அவர்களை வந்து சினிமா மட்டும் அவர்கிட்ட கொடுங்க, எப்படி பண்ணுறாருன்னு பாருங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். அதால் இந்த 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 சனி முடிச்சவங்கெல்லாம் விட்டுட்டு இந்த விஜய் எப்போ தான் வந்து ஆட்சி மேலே கவனம் செலுத்த போகிறாரு, இல்லை நாட்டில் என்ன நடக்குதுன்றது கவனம் செலுத்த போகிறாருங்கிறது நமக்கு. இருந்தாலுமே 717 டாஸ்மாக மூட சொல்லி உத்தரவு விட்டுருக்கு, அது மிகப்பெரிய விஷயம் தான் சார். ஆடா என்ன சார் நீங்கள் ஒரு தடவையும் இப்படி தான் சார். வந்து ஜெயலலிதா வந்தாங்க, 500 கடை மூடினாங்க. நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இப்போதைக்கு ஸ்டாலின், அவரும் ஒரு 500 கடையை மூடினார். அது எல்லாமே இருக்க வேண்டிய விஷயந்தான் சார். அது வந்து ஏற்கனவே அது வந்து அப்பீலில் இருக்கும். நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 500 கடை மூடினாங்க. இப்போ இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூடினாங்க தெரியுமா? இப்போ ஆட்சி முடிகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடைகளை மூடினாங்க. அது என்னென்னா 1 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கிற கடையை மூடினாங்க. சேல்ஸ் ஆகல. ஆமாம். அது அட் த சேம் டைம் சைமல்டேனியஸ்லி நீங்கள் தான் கடைக்கு போகிறவராச்சே, கடையில் ஒரு கட்டை கட்டி 2 ரூபா விட்டாங்க தெரியுமா? அதாவது 2 சேல்ஸ் கவுண்டர் மாதிரி, அது 2 பேர் கொடுப்பாங்க. ஒரே ஆள் முட்டின்னு போய் நிற்காதீங்க ஒரே இடத்துல. அது என்னடா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வைக்கிற கடை. இப்போ கமலஹாசன் சொல்லார்ல,
இங்கே 4 பூச்சினா இங்கே 4 புதுசாக வந்திருக்குன்னு ஏதோ ஒரு படத்தில். அந்த மாதிரி இது ஈக்குவல் பண்ணுறது தான் இது. அதனால் இது நார்மலாக நடக்கிற ப்ரொசீஜர் தான். அதில் அவங்க ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் இப்போ அது இல்லைன்னா நீங்கள் ஏன் சொல்ல போகிறீங்க? இப்போ விஜய் அவர்களின் வாக்குறுதிங்கிறது பூரண மதுவிலக்குன்னு நினைக்கிறேன். பூரண மதுவிலக்கு போதைப் பொருள் இல்லாத தமிழகம் சார் அது ஃபுல்லாக மூடுறது. இப்போ லைட்டாக மூடிட்டு சட்டை திறந்து விட்ட மாதிரி இப்போ இருக்குது. பட் இருந்தாலும் இதுவும் இல்லாமல் ஒன்றும் நடத்த முடியாது. நான் என்ன சொல்கிறேன், இது வந்து மூடணுங்கிறது கோரிக்கை. மூடுற வரைக்கும் அந்த குடிக்கிற மூத்திரத்தை ஒழுங்கான மூத்திரமாக அது கொடுங்கய்யா. 11% கடந்த 3 ஆண்டுகளில் 11% தமிழகத்தில் இருக்கிற ஆண்கள் மலட்டுத்தன்மை அடைந்திருக்கிறார்கள். தட் மீன்ஸ் மொக்கையாகி இருக்கிறார்கள். வேலைக்காகவும் போயிருக்காங்க. அதால் தான் எக்மூரில் 2 கோடி 3 கோடி செலவில் இப்படியே வாங்க பிள்ளையோட போங்க அப்படின்னு அரசாங்கம் ஒரு ஹாஸ்பிட்டலில் திறந்துச்சு. இப்போ நம்ம இதை கேட்கும்போது நமக்கு இது வந்து இவ்வளோ பேர் ஆகிட்டா மொக்கையான்னு நமக்கு தோணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி புதுமலை ஈரோட்டில் ஒரு செயற்கை கருத்தரிப்பு மையம் ஜெமினி கணேசரோட மகள் வச்சுக்கிறது. செயற்கை கருத்தரிப்புனா நேராக அங்கே தான் வரணும். இப்போ எங்கேயும் போகணும். இப்படி எட்டி பார்த்தோம்னா ரோஸ் கலர் பில்டிங் தெரியுது, அதான செயற்கை கருத்தரிப்பு. அப்படின்ற நிலைக்கு வந்து இன்றைக்கி தமிழகம் ஆளாக்கப்பட்டிருக்குன்னா அதற்கு ஆய்வு அறிஞர்கள் மருத்துவர்கள்லாம் சொல்கிறது முதல் காரணம் இந்த டாஸ்மார்க். டாஸ்மார்க்னா மது இல்லை, தரம் கெட்ட மது. ஒரு 20 ரூபா அடக்க விலையை போய் 200 ரூபா 500 ரூபான்னு விற்கிறீங்களே, மனசாட்சி இருக்கா? ஒரு தண்ணி பாட்டில் 100 ரூபாய்க்கு விற்றா எப்படி சார் ஒத்துப்பானா? அந்த அதிகாரிகள் சீல் வைக்க மாட்டான். அப்போ நான் மற்றவனுக்கு ஒரு ரூலு, அரசாங்கத்துக்கு ஒரு ரூலா? அதால் விஜய் அவர்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி வந்து ஏதோ உங்கள் ஆளுங்கள்லாம் கடைங்கள்லாம் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கலாமே. கொஞ்சம் ஒரு பிராண்டின்னா இன்னென்ன தரத்தோடு இருக்கணுமோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அந்த மாதிரி செய்யுங்க. அந்த பழங்களை போட்டு ஊற வைத்து அதுக்கு ஒரு 10-15 நாள் அந்த ப்ராசஸ். அது டக்காண்டே நாளைக்கு தீபாவளி அரசாங்கம் இன்றைக்கி வந்து ஆர்டர் போட்டுக்குது, டக்குன்னு நைட்டாக ஊற்றுங்க, கலரை போடுங்க அப்படின்னு கொடுக்காதீங்க. இப்போ இந்த 11 இன்னமும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகினே போய் 5-20 ஆகி போச்சுன்னு வச்சுங்க. ஏற்கனவே வந்து இந்த தொகுதிகள் மறுசீரமைப்பில் ஒன்றும் இருக்காது, அது இதுன்னு கத்தினுங்கிறானோ. அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஒரு 4 பேர் சைக்கிளில் போய் வாங்கப்பா டெல்லிக்குன்ற மாதிரி ஆகிடப்போகுது அப்படிங்கிற அக்கறையில் சொல்கிறோம். நீங்கள் அதை மூடுங்க, மதுக்கடைகள் மூடணும். அதற்குண்டான வழிகளை அரசாங்கம் தேடணும். அரசு வந்து ஒன்றும் பெரிய நிதி நிலை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அப்படிங்கிற போது இதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஒரு நல்ல விஷயமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த உற்பத்திகளை பெருக்கி நாட்டின் வளர்ச்சியை கூட்டிட்டு அப்புறம் இதை குறைச்சிங்கன்னா இந்த 1000 ரூபாவது கிடைக்கும். இல்லைன்னா கஷ்டம்தான்.